என் நாட்டை ஏற்று நான் ஆட்சி செய்யலாம் என்று மனக்கோட்டை கட்டினேனே, என் மனக்கோட்டை எல்லாம் மண்கொண்டையாக போய்விட்டது. என் தந்தை நலமோடு இருந்தார், ஆனால் திடீரென்று இறந்து விட்டாரே. ஆமா, என் தந்தை என்ன ஒன்றுதானே பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அண்ணா, கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலைத்தான் அருந்தினார். அருந்திய உடனே அண்ணா மாவிடப்பால் இருந்து விட்டார். அண்ணா நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அண்ணா தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் விஷமா? யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது உன் தங்கச்சி. என் தங்கைக்காக பால் விஷம் கலக்க வேண்டும் என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? அது ஒரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் சுந்தர் ஒருவன் பிணத்தை தூக்கி நீதி கட்டான் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் கள்ள காதல். அமைச்சருடைய வார்த்தை நம்பாதீர்கள்னா, அவர் எதையோ மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீண் பழி சுமத்துகிறார். அண்ணா நீதிமன்றத்தில் அவனுடைய முகத்தை விட நான் பார்க்கவில்லை. அவன் மீது நான் காதல் முகம் கொண்டேன். அண்ணா நான் ஒரு தவறும் செய்யவில்லை. அண்ணா நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று வார்த்தை என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இருப்பதற்கு என்ன காரணம்? சொல்கிறேன். உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று வாளில் விஷம் வைத்து உன் தந்தையை கொன்று விட்டார். இந்த காலையில் தவறான பார்வையில் பார்க்க வேண்டும். அண்ணா நான் எதற்காக பால் விஷம் வைத்து தந்தை நான் எதற்காக கொல்ல வேண்டும்? நான் ஒரு தவறும் செய்யாதவன். அண்ணா என்னுடைய வார்த்தையை நம்புகிறேன். பால் கொண்டு வந்தாய். உண்மையில் எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். அடுத்து என்ன செய்தாய்? நான் ஒரு தவறும் செய்யவில்லை. தந்தையை கொண்டு உடன் பிறந்த தங்கை என்று பாராமல் இப்படி வனமாறி சாட்டை கொண்டு விட்டு ஏடுவது நியாயமாக? அண்ணா ஓ நெஞ்சமே உயிரே
பாதகத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை கேவலம் மற்ற சினத்துக்காக ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட காதல் மோகத்தால் தந்தையை கொண்டு விட்டாயே. கேவலம் காமமும் கண்ணி மறைத்து விட்டதா? நீ அவர் நாட்டில் வளர்ச்சி ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கி ஆசை தங்கி என்று உன் மீது நான் அதிகமாக பாசம் வைத்தேன். ஆனால் அந்த பாசத்திற்கு தந்தையை கொண்டு விட்டாய் எடி பாவி. இனிமேல் நீ எனக்கு தங்கையை கிடையாது. பால் கொண்டு வந்தீங்கன்னா அதில் எப்படி விஷம் வந்தது என்று எனக்கு தெரியாதுன்னா அண்ணா அடுத்த போது நிறுத்தலை நீதான் தந்தையை கொண்டு